இம்மானுவே தேவன் நம்மோடு, இம்மானுவே தேவன் நம்மோடு. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். நாம் ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டவே வேண்டாம். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக மறந்துடாதீங்க. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் கிடையாது. தன்னுடைய வாயினால் சொன்ன எல்லாவற்றையும் தன்னுடைய கையின் கிரியினால் அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பொய்யுரையாத தேவனாக இருக்கின்றார். அவரால் செய்யக்கூடாத அவசியமான காரியம் ஒன்று கூட இல்லை. ஹல்லேலூயா. அதே போல் பாஸ்டர்மா சொன்னாங்க, விஜய் பற்றி சொன்னாங்க, நான் 100 குடும்பத்தை, பாஸ்டர் குடும்பத்தை, ஏழை குடும்பத்தை பிள்ளைகளை படிக்க வைப்பேன்னு. இப்போ அவர் குடும்பத்தையே காப்பாற்றுற அளவுக்கு இல்லை. வர வருமானத்தை பூரா இந்த இன்னொரு தொழில் போட்டிருக்கார், அதில் தான். ஆனால் இஎஸ் எ பிளான். அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை, கர்த்தர் எனக்கு ஒரு வாழ்க்கை வைத்திருக்கின்றார். அந்த வாழ்க்கை வருகின்ற பொழுது நான் மறவாமல் மக்களுக்கு உதவி செய்வேன். ஹல்லேலூயா. வந்த பிற்பாடு அல்ல, வருவதற்கு முன்பாகவே எப்படி நாம் பிளான் பண்ணுறோமோ, இதை இப்படிலாம் செய்யணும்னு பிளான் பண்ணுறோமோ, ஒரு எஸ்டிமேட் போடும் போது என்னென்னலான்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி அதுக்கு ஒரு ப்ரொவிஷனை கொடுத்துட்டார். வர்றதுக்கு முன்னாடியே இட் இஸ் மை விஷன், நான் 100 குழந்தைகளுக்காவது படிக்க வைப்பேன் என்று சொல்லி. அதான் சொல்ல இருக்கும்போதல்ல, வருவதற்கு முன்பாகவே. ஹல்லேலூயா. வந்த பிற்பாடு அல்ல, வருவதற்கு முன்பாகவே. அவன் நான் தான் சொன்னேன், இந்த பெட்டி வாங்கின கடனை கொடுக்குற பெட்டி. இந்த பெட்டி எப்படி? வாங்கின கடனை கொடுக்குற பெட்டி. இந்த பெட்டி கர்த்தருக்கு கடன் கொடுக்குற பெட்டி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த பெட்டி எது? ஆமாம், நீங்கள் எல்லாம் இதில் போடுறீங்கன்னா வாங்கின கடனுக்கு போடுறீங்க. ஆனால் இந்த பெட்டி கர்த்தருக்கே கடன் கொடுக்குற பெட்டி. ஹல்லேலூயா. எனவே அதிகமாக வாங்கின கடனையும் கொடுங்க, கர்த்தருக்கும் கடனை கொடுங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். பொருளாதாரத்தில் ஒரு குறையுமே வராது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏழைகளுக்கு இறங்குங்க. ஆலயத்தின் மூலமாக மாத்திரமல்ல, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு திராணிக்கு மிஞ்சி கொடுங்க. திராணிக்கு மிஞ்சி கொடுங்க. என்கிட்ட 5-10 ரூபா தான் இருக்குது, பரவாயில்ல, 10ல் 5 கொடுங்க. கொடுத்து பாருங்கள், சரியான நேரத்தில் பரலோகத்திலேருந்து காக்கா வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு கொடுக்குறதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், பாஸ்டருக்கு கொடுக்க சொல்ல, சர்ச்சுக்கும் கொடுக்க சொல்ல, ஏழைகளுக்கு தான் கொடுக்க சொல்கிறேன். ஹல்லேலூயா. தட் இஸ் அ கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங், தட் இஸ் அ கிரேட்டஸ்ட் ஜாய். கொடுக்கறத போல் ஒரு மகிழ்ச்சி எதுவும் கிடையாது, கொடுக்கறத போல் ஒரு திருப்தி எதுவும் கிடையாது, கொடுக்கறத போல் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. ஹல்லேலூயா. வாரி இறைத்தான். ஆமாம், மறந்துடாதீங்க. எவ்வளவு விதைக்கிறியோ அந்த அளவுக்கு நீ அறுக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால் எனக்குன்னு வைக்க வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி தெளிவாக ஆவியான சொல்லிட்டேன், உனக்கு இல்லை, எல்லாம் நான் உனக்கு கொடுத்தது, எனக்குன்னு வைக்காத. ஆவியார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே அதன்படி வாழ கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஸோ 1 மணி நேரம் முதல்ல நம்ம இன்றைக்கி அளவில்லாமல் தேவ பிரசன்னத்தில் நிரம்பும்படியாக கர்த்தரை ஆராதிக்க போகின்றோம். ஆமாம். எஸ்ஐயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் பிற்பகுதியில் அவன் சொல்லுவான், உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எனது ஆத்துமாவின் ஆசையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சையாக இருக்கிறது. I want to honor you and your name. That is
மை ஹார்ட் டிசையர். இதுதான் என்னுடைய இருதயத்தின் ஏக்கம், வாஞ்ச எல்லாமே. எது? அவரையும் அவருடைய நாமத்தையும். சொல்லுங்க, அவரையும் அவருடைய சொல்லுங்க. நாமத்தையும் உங்களையும் உங்களை உங்க நாமத்தையும் நாமத்தையும் என்னது? உயர்த்துவதே எங்கள் அதுதான் என் ஆத்தும ஆசை. வாஞ்சை. அதுக்காகத்தான் இந்த காலை வேளையில் வாரத்தின் முதல் நாள் தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு காரணம் அவரை உயர்த்தும்படியாய், அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே அவருடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படியாக நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். ஹல்லேலூயா. So let us proclaim his name. தேவனுடைய நாமத்தை தொடர்ந்து 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 உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு ஏராளமான நாமங்கள். எது சொல்லி பாடுறது? ஆமென். 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 எனவே எழுந்து நின்று இன்னைக்கு எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமாகிய இயேசு என்கிற நாமத்தை உயர்த்துவோம். அந்த நாமம் விடுதலை தருகிற நாமம். அந்த நாமம் உன் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற நாமம். அந்த நாமம் அதிசயம் செய்கிற நாமம். அந்த நாமம் ஆசீர்வதிக்கிறதான நாமம். அந்த நாமம் விடுதலை தருகிற நாமம். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு முதல்ல வந்தோடனே சொன்னாங்கள்ல, தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோட. ஹல்லேலூயா. எல்லா பாரங்களையும் தூக்கி போடுங்க. எல்லா கவலைகளையும் தூக்கி போடுங்க. நாம் வந்ததின் நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தருடைய ஆவியார் நமக்கு உதவி செய்யட்டும். மராஷி கலா மரா மராதியாந்தர மரபாஷிகா. அப்படியே ஸ்தோத்திரிங்க. அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்க. அந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிங்க. அந்த மகிமையான நாமத்தை ஸ்தோத்திரிங்க. இப்போ ஒரு விடுதலை. நீ ஆராதிக்க தொடங்கும் பொழுதே, அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதே உனக்குள்ள ஒரு சுகம், உனக்குள்ள ஒரு பலன். ஹல்லேலூயா. ஆராதித்து முடித்ததுக்கு பிற்பாடல்ல, ஆராதிக்கும் போது அல்ல, ஆராதிக்க தொடங்கிய பொழுதே, அவர்கள் துதி செய்ய தொடங்கிய பொழுதே. அப்படித்தான் 2 நாளாவது நாம் பார்க்குறோம். அவர்கள் துதி செய்ய தொடங்கிய பொழுதே எதிரிகள் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு வீழ்ந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ராலாபா ஷிகாலாபா தியாத்தரவா. ஆராதிச்சதுக்கு பிற்பாடு அல்ல, ஆராதிக்க அவர்கள் தொடங்கிய பொழுதே, அவரை ஆராதிக்கணும்னு நினைத்த பொழுதே, அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுதே, உன் உதடுகள் துதிக்கின்ற பொழுதே ஒரு விடுதலையை கர்த்தர் உனக்கு கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 நான் நின்னொன்னு நிப்பாட்டாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருங்க. நான் பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பாட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை உயர்த்துங்க. ஏன்னா உனக்கு விடுதலை தேவை, உனக்கு சுகம் தேவை, உனக்கு ஆறுதல் தேவை, உனக்கு அன்பு தேவை, உனக்கு நம்பிக்கை தேவை. எல்லாவற்றையும் இழந்து தான் நீங்கள் வந்து நிற்கிற. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அது அதிசயமானது மாத்திரமல்ல, அவருடைய நாமம் அது அதிசயத்தை செய்கிற நாமமாக இருக்கிறது. அவருடைய நாமம் அற்புதத்தை கொண்டு வருகிற நாமமாக இருக்கிறது. அவருடைய நாமம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இயேசுன்னு சொல்லிட்டேரு. யெகோவா தேவனுக்கு ரீபலமா ஷிகலபலபலபதியதரபலபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதை சொல்லி பாடுறது? எந்த நாமத்தை சொல்றது? ஹல்லேலூயா. 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 யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. ஆமென். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. மீண்டும் யெகோவா தேவனுக்கு பாட்டிலே 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. இயேசு 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 இயேசு. Let us proclaim the mighty name. இயேசு. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா,
ஆமென் ஆமென். யெகோவா ஷாலோம். சமாதான பிரபுவே, எங்களோடு இருக்கிறவரே, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். இயேசு 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 இயேசு. எல்லாரும் எல்லா நாமங்களும் அறிக்கையிடட்டும். ஓ, உயர்த்தட்டும் அந்த உன்னதமான நாமத்தை, விடுதலை தருகிற நாமத்தை, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற நாமத்தை. ஓ, இயேசு 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 மர்மரஹா. Yes Lord, exalt you. இயேசு இயேசு. ஓ, இயேசு இயேசு. உமது நாமமும் உம்மை நினைக்கிற நினைவும் என் ஆத்மாவின் ஆசையாய் இருக்கிறது. எல்லா நாவுகளும் அறிக்கையிடும் என்று சொன்னீங்களே, உம்முடைய நாமத்தை அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளை எங்களுடைய நாவுகள் உம்முடைய நாமத்தை அறிக்கையிடுகிறது, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறது. ஓ, இயேசு 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 இயேசு. ஓ, இயேசு இயேசு. எஸ், சோர்ந்து போகாம அவர் நாமத்தை உயர்த்துவோம். இயேசுவே. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் 34:3 சொல்லுவான், ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களா. எங்கே 2 பேர் 3 பேர் கூடுகிறது முக்கியமல்ல, அவர்கள் ஒருமித்து இருக்கின்ற பொழுது அதான் முக்கியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும்னு சொன்னால் அங்கு தேவன் பிரசன்னம் இருக்க முடியாது, தேவனுடைய பதிலும் கிடைக்க முடியாது. ஹல்லேலூயா. எனவே எல்லாரும் ஒரே நோக்கம் என்னன்னா, எனக்கு எவ்வளவோ இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒன்று இருக்கு, அவருடைய நாமம். ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாமல் இருக்கு என் குடும்பம், ஆனாலும் யெகோவா ஷாலோம். ஹல்லேலூயா. என்னை விட்டு விலகாதவர் யெகோவா ஷம்மாவா என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே ஒருமித்து சர்வ வல்ல தேவனே, ஹல்லேலூயா, யெகோவா என்னும் நாமக்காரன், சேனைகளின் கர்த்தர், ஹல்லேலூயா, வழிகாட்டும் தெய்வம், வழி நடத்தும் நாமம். ஹல்லேலூயா. எனவே இந்த வேளையில் அப்படியே நம்முடைய இருதயத்தை ஊற்றுவோம், நம்முடைய நேசத்தை ஊற்றுவோம். இயேசு இயேசு. வேற ஒன்றும் நம்முடைய மனதில் நினைக்க வேண்டாம், இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டாம். இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும், இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். நம்முடைய இருதயம் மனம் எல்லாம் இயேசு என்கிற நாமத்தினால நிறைந்திருக்கட்டும். வீராசலாதியானங்களா. ஓ ரபாலபாபா. இருதயத்தில் விசுவாசித்து வாயினால அறிக்கை செய்தால் உனக்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொன்னபடி என்னுடைய இருதயம் இப்பொழுது இயேசு என்கிற நாமத்தினால நிரம்பி இருக்கட்டும். அது இனிய நாமம், அது அழகிய நாமம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு ஆசையோட, ஒரு அன்பான இருதயத்தோட ரீபா மாமா மாமா சிகலமா. இயேசு நாமம் அதிசய நாமம், அழகிய நாமம், அற்புத நாமம். எல்லாரும் இயேசு உம்முடைய நாமம் என்ன? அது அதிசயம், அது அதிசயம், அது அதிசயம். ஓ இயேசு 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 நாமம்
அதிசய நாமம் அழகிய நாம் அற்புத நாம். அப்படியே ஆராதிப்போம். ஹல்லேலூயா. We exalt your holy name, O Lord. சர்வவல்ல தேவனே, உம்முடைய நாமத்தை ஆராதிக்கிறோம். யெகோவா என்னும் நாமம் உள்ளவரே, இயேசு ராஜாவே, பரிசுத்த நாமமே, பரலோகம் சேர்க்கும் நாமமே, வல்லமையுள்ள நாமமே, எனக்கு வலிமை தரும் நாமமே, இயேசு நாமம். எஸ் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுது சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக, அற்புதத்தை செய்வீராக. கடந்த கால கண்ணீர்கள், கவலைகள் எல்லாம் உம்முடைய நாமத்தை உயர்த்தும் பொழுதே மாறுவதாக. எரேமியாவிலே சொல்லுவான் 10:6 உமது நாமமே வல்லமை பெரியது. Your name is full of power. Hallelujah. His name is full of power. சொல்லுங்க, இயேசுடைய நாமம் full of power. அது வல்லமை உள்ள நாமம். இயேசு என்று சொன்னாலே அந்த நாமத்திற்கு பவர் உண்டு, வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு, ஆற்றல் உண்டு. இயேசு நாமம் நீயான ஆத்தலோபோ அழகிய நாமம், அற்புத நாமம். Your name is full of power. எப்படி there is power in the blood, இயேசுடைய இரத்தத்திற்கு வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமை இயேசு என்கிற நாமத்திற்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுடைய இரத்தத்திற்கு இருக்கிற அதே வல்லமை, இயேசுடைய இரத்தத்திற்கு அதே அதிகாரம் இயேசு என்கிற நாமத்திற்கும் அந்த அதிகாரம் உண்டு, ஆற்றல் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த வேளையில எவ்வளவு உன்னால விசுவாசத்தோடு சொல்ல முடியுமோ சொல்லு. அவருடைய நாமத்தை உயர்த்து. இன்னைக்கு இயேசுடைய நாமத்தினால ஒரு அற்புதம் உனக்கு நடக்க போகுது. ஹல்லேலூயா. இயேசுடைய நாமத்தினாலே புது வழி உனக்கு திறக்க போகிறது. ரேலா சாலாபா காராபா லீராபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரீமானாலா பாபா பாபா. ஓ நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலும் ஓ வல்லமை மிக்க அந்த நாமத்தை நம்பி உச்சரித்து அந்த நாமத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓ ராபா பாபா ஷிகலாபா. அறிக்கை செய். சூழ்நிலைகள் எனக்காய் மாறும். நான் ஜெபித்தது வந்து சேரும். சத்துரு கோட்டை விழும். நான் சந்தித்த எல்லா தோல்வியும் மறையும். ஆமென். சூழ்நிலை எனக்காய் மாறும். நான் சந்தித்த தோல்வி மறையும். சூழ்நிலைகள் எனக்காய் மாறும். அறிக்கை செய். சத்துரு கோட்டை வீழும். நான் சந்தித்த தோல்வி மறையும். சொல்லு. சத்துரு விசுவாச அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் எல்லா வாய்களும் அறிக்கை செய்யட்டும். வழி எனக்கு திறக்கும். ஓ
விசுவாசத்தோட சொல்லு. அந்த நாமத்தை உயர்த்து. எனக்கு நடக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு மூடிய கதவு திறக்கும். மூடிய கதவு திறக்கும். முன் நிற்கும் தடைகள் விலகும். தடைகள் விலகும். மூடிய கதவு திறக்கும். முன் நிற்கும் தடைகள் விலகும். இருளே நாட்கள் நீங்கும். வெளிச்சம் என் மேல் உதிக்கும். சொல்லு சொல்லு. வெளிச்சம் மீண்டும் சொல்லு. இருளின் நாட்கள், என் துக்க நாட்கள் முடிஞ்சு போயிருச்சு. வெளிச்சம் என் மேல் உதிக்கும். சத்துரு கோட்டை வீழு. நான் சந்தித்த தோல்வி மறையோ. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லு. அறிக்கையிடு. தோல்வி மறையும். இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் எனக்கு திறக்கும். சகல வியாதியும் இயேசு தழும்புகளால் மாறும். இயேசு தழும்புகளால் யாரெல்லாம் நோயோடு இருக்கவங்களா சொல்லுங்க. சகல சகல வியாதியும் அவர் தழும்புகளால் குணமாகும். பாவ நோய்கள் எல்லாம் அவர் தழும்புகளால் குணமாகும். பாவ நோய்கள் எல்லாம் பாவ நோய்கள் இயேசு ரத்தத்தினாலே இரத்தத்தினாலே மறையும். ஆமென். நோய்களெல்லாம் இயேசு இரத்தத்தினாலே மறையும். இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் எனக்கு நடக்கும். நம்பி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். தேவன் தந்த தரிசனம். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் திறந்த நாமத்தினால் கதவு உனக்கு முன்பாக இருக்கிறது. புது வழி எனக்கு திறக்கும். தேவன் தந்த தரிசனம். இயேசு நாமத்தின் தரிசனம் அவை நிச்சயம், அவை நிச்சயம் என் வாழ்க்கையில நடந்தே ஆகணும். தேவன் தந்த தரிசனம் அவை நிச்சயம் நடந்து தீரும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் என்னை உயர். வாய்நாள் அறிக்கை செய். தயவு செய்து அறிக்கை செய். எஸ், நிச்சயம் என்னை உயர்த்தும். தேவன் சொன்ன வார்த்தைகள் என்னை உயர்த்தும். மீண்டும் மீண்டும் கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம். ஓ சிலுவை வெற்றியாவோ என் சொந்தமாய் வந்து சேரோ. சிலுவை வெற்றியாவோ என் சொந்தமாய் வந்து சேரோ. சத்துரு கோட்டை வீழு. நான் சந்தித்த தோல்வி மறையோ. சத்துரு ஐக்கிய செய்ய. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பின்பாலாபாஷை கலவா. ஓ இருளின் நாட்கள் நீங்கும். மா வெளிச்சம் என் மேல் உதிக்கும். இருளின் நாட்கள் நீங்கும்.
இயேசுவே நாமத்தினால் புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் புது வழி. சங்கீதம் 96:2 சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறான், டோன்ட் ஸ்டாப், கீப் ஆன் சிங்கிங். ஹல்லேலூயா. டோன்ட் ஸ்டாப், கீப் ஆன் சிங்கிங். விசுவாசத்தோட கூட பாடிக்கிட்டே இரு, நிப்பாட்டாத. நிச்சயமாகவே நீ சொன்னதெல்லாம் அவர் சொன்னது. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை தான் நாம் சொல்லி இருக்கின்றோம். ஹல்லேலூயா. நாம ஒன்று சொல்லலை, அவர் சொன்னதை நாம் சொல்லி இருக்கிறபடினாலே அவர் சொன்னபடியே எனக்கு அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. So don't stop, keep on singing. எப்பொழுதுமே கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. பிரச்சனை வந்தோன்னு நிப்பாட்டிடாதீங்க, வேதனை வந்தோன்னு நிப்பாட்டிடாதீங்க, வாயில புண்ணு வந்தா கூட நிப்பாட்டிடாதீங்க, பாடிக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. மேக் ஹிஸ் நேம் glorious. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. praise the Lord. சொல்லுங்க, புது வழி எனக்கு திறக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே இயேசுன்னு சொல்லிட்டே இருப்பீங்களா? ஹல்லேலூயா. ராமானானா புது வழி திறக்கிறது இயேசுடைய நாமத்தினால. ஒரு அற்புதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்தில் அவர் சொல்லும் பொழுது 6:9 blessed be the name of the, ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபமே அதுதான். என்னது? blessed be the name of the Father in heaven. Hallelujah. Hallelujah. தயவு செய்து இந்த நாள், இந்த மாதத்தை முடிக்க போகிறோம், புதிய மாதத்துக்குள்ளே போகின்றோம். தயவுசெய்து வெளியே இருக்கவங்களாம் தயவுசெய்து உள்ளே வந்துடுங்க. ஆமென். ஆமென். நம்பிக்கை இல்லாமல் வெளியே நிற்கிறீங்கல்ல, எல்லாம் நம்பிக்கையோட உள்ளே வாங்க. 18:10 காரணம், கர்த்தருடைய நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் அதற்குள் ஓடி ஓடி. சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. நீ வெளியே இருக்கிறவரை சுகம் கிடையாது, வெளியே இருக்கிறவரை உயர்வு கிடையாது, வெளியே இருக்கிற வாழ்க்கையே கிடையாது. எப்போ அவருடைய செட்டைகள் மறைவில் வந்துட்டு உனக்கு வாழ்க்கை உண்டு. ஹல்லேலூயா. எனவே தயவு செய்து இந்த வேளையில் சந்தோஷத்தோடு கூட blessed be the name of the Lord, blessed be the name of the Lord most high. ஆமென். ஆமென். என்ன ஒரு ஆமென் தான் வருது? ஹல்லேலூயா. 1 2 3 4 சந்தோஷத்தோட, Blessed be the name of the Lord. நம்பிக்கையோட, Blessed be the name of the Lord. Most high. oh blessed be the name of the Lord, oh blessed be the name of the Lord, blessed be the name of the Lord most high. Name of the Lord is they are saved. Name of the Lord is Jehovah Tower. நீதிமான் வாழ்வில் சுகமுண்டே. கர்த்தரின் நாமத்திற்கே ஜெயமுண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே நாதரே. everybody, தேவனின் நாமத்திற்கே, தேவனின் நாமத்திற்கே உண்டாகட்டுமே. துதி உண்டாகட்டும். சந்தோஷமா தேவனின் நாமத்திற்கே உன்னதரே. இயேசுவின் நாமம் பலத்த கோட்டை. நீதிமான் வாழ்வில் சுகம்தானே. இயேசுவின் நாமம் பலத்த கோட்டை, எனது வாழ்வில் என்றும் சுகமே. பரிசுத்த இயேசு நாமம்
பரிசுத்தர் இயேசு நாமம், பரிசுத்தர் இயேசு நாமம். ஓ ஹalleluya. பரிசுத்தர் இயேசு நாமம், பரிசுத்தர் இயேசு நாமம், பரிசுத்தர் இயேசு நாமம், பரிசுத்தர் இயேசு நாமம், பரிசுத்தர் இயேசு நாமம். உன்னதரே இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் மல்பஹத்தர் குலமாஷிகலத்தர் a strong tower. நீதிமான் வாழ்வில் சுகமென்றோ இயேசுவின் நாமம் பலத்த கோட்டை. நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. Oh, blessed be the name of the Lord. Everybody, blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. Hallelujah. Blessed be the name of the Lord. 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 Blessed be The name of the Lord Most High. Name of the Lord is strong tower. The righteous run into it, and they are saved. Of the Lord, Yes. strong tower, righteous run into it, and they are saved. சுகம் தரும் இயேசு நாமம், பலன் தரும் இயேசு நாமம், சுமை தீர்க்கும் இயேசு நாமம். நேதரே சுகம் தரும் இயேசு நாமம், பலன் தரும் இயேசு நாமம், சுமை தீர்க்கும் இயேசு நாமம். நேதரே இயேசுவின் நாமம் நம்பிக்கை நிழலை. மல்மலாஷாரா சுகமாங்கே இயேசு, இயேசு, இயேசு. Yes. ஹalleluya. அப்படி கரங்களை உயர்த்தி இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். நித்திய நித்தியமானவரே, ஜீவனை எனக்காய் தந்தவரே, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமக்காரணரே, சர்வ வல்லமை உள்ளவரே. ஓ ரபமமம ஷகதரபம தரபலபஜரபலபம. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரூபதரபலபதி விஷன் எல்லாம் ஆராதிங்க. அவருடைய நாமத்தை உயர்த்துங்க, அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. ஹalleluya. முழு விடுதலையோடு கூட ஒரு ஜெயத்தோடு போக போகிறோம். இருளின் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஒளியின் வாழ்க்கை தொடங்கிருச்சு, துக்க நாட்கள் முடிஞ்சிருச்சு. லீக்காலாபா ஷீக்கா மாமா மாமா சொல்லிக்கிட்டே இரு, உயர்த்திக்கிட்டே இரு, உயர்த்திக்கிட்டே இரு. ஏசப்பா, 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 என் நம்பிக்கை நீங்க தான்ப்பா, என் ஜெயம் நீங்க தான்ப்பா, என் சுகம் நீங்க தான்ப்பா. சொல்லுங்க, நல்லா நல்லா உயர்த்துங்க. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜா இயேசுவே நீ பரிசுத்த பரிசுத்தரே, பரலோக மகிமைக்கு பாத்திரரே, பாத்திரரே,
மங்காத பிரகாசமே. சொல்லுவோமா? மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, உமக்கே ஆராதனை. பரிசுத்த தெய்வமே, உமக்கே ஆராதனை. ஓ மகிமைக்கு பாத்திரரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. Let us worship the Lord. He is on the throne. சிங்காசனத்திலே அமர்ந்திருந்து ஆளுகை செய்கிறவரே, உமக்கே ஆராதனை. பரிசுத்த தெய்வமே, உமக்கே ஆராதனை. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. எல்லா கனத்திற்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, உமக்கே ஆராதனை. எல்லாரும் அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவர். என் அடைக்கலமே, என் தஞ்சமே, என் துருகமே, என் கோட்டையே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய திவ்ய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். இடுக்கண் வேளையிலே நீர் ஒருவரே ஏற்ற துணை, நீர் ஒருவரே நான் நம்புகிற நம்பிக்கையாளர். இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், கே ஆராதனை. பார்பானா சாந்தலதி, ஓ ஹalleluya. மல்பலதி தத 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 பாபா பாபா. அரியணையில் வீற்றிருப்பவரே, இயேசுவே, பரிசுத்த தெய்வமே, பாதுகாக்கும் ஆண்டவரே, நிச்சயத்தோட சொல்லுங்க, எரிகின்ற அக்கினி சூழ். எரிஞ்சுக்கிட்டு இருக்குதான், சுட்டெரித்து கொண்டுதான் இருக்கு. எஸ், மீண்டும் எரிகின்ற அக்கினி சூளை. ஏதோ நான் ஆராதிக்கிறேன் என் தெய்வம், ஆராதிக்கும் எனது தேவன் எப்படியும் காப்பாற்றுவே. இதுவே என்னுடைய நம்பிக்கை, இதுவே என்னுடைய விசுவாச அறிக்கை. ஆண்டவரே, நான் வாயிலிருந்து சொல்லல, இருதயத்திலிருந்து சொல்றேன். மீண்டும் நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எப்படியும். இந்த நிச்சயத்தோட உமக்கே ஆராதனை, இயேசுவே, தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கே ஆராதனை.
அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆம் ஆண்டவரே, நாங்கள் நம்பியிருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கின்றோம். உம்முடைய நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை உண்மையாகவே விசுவசித்து நாங்கள் அறிக்கையிட்டிருக்கின்றோம். இடுக்கண் வேளையில் என்னோடு கூட இருந்து என்னை காப்பாற்றி என்னை கனப்படுத்துகிற தேவன் என்னை விட்டு விலகவும் இல்லை, என்னை கைவிடவும் இல்லை. இதோ உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையில் நீர் உண்மையுள்ளவர். உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் சத்தியமானவைகள். எனவே அந்த சத்திய வார்த்தை சொல்லுகிறதை மாத்திரம் எல்லா சூழ்நிலையிலும் நம்ப ஆண்டவரே, அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபை தார். இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நல்ல நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். Thank you. God bless you.